உலகமெங்கும் உள்ள வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பல்வேறு வகையான நோய்களுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய மூலிகைகள், பழங்கள், காய்கள் மற்றும் பூக்கள், மூலிகைகளின் வேர் பகுதிகள் இவற்றை கொண்டு அற்புதமான மருத்துவத்தை பார்த்து வருகிறோம். மேலும் தனித்தனி பாகங்களில், அதாவது தனித்தனியாக இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளில் ஏற்படுகின்ற பல நோய்களுக்கும் அற்புதமான மருத்துவத்தை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் குறிப்பாக இன்று நாம் பார்க்க போகின்ற மருத்துவம் வயிற்று பகுதியில் ஏற்படுகின்ற பல நோய்களுக்கும் குடல் புழுக்களை நீக்கிக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். அன்பான நேயர்களே, யார் வைத்தியன் என்று விடை தேடினால் சித்த மருத்துவ அகராதியில் கூறப்பட்டுள்ள உண்மை என்னவென்றால், வயிற்றை சுத்தம் செய்பவன் வைத்தியன் என்று பொருள் கூறப்பட்டுள்ளது. அதாவது 4448 வகையான நோய்க்கும் அடிப்படை காரணம் வாதம், பித்தம், கபம். இவற்றில் எது குறைந்தாலும் எது அதிகரித்தாலும் நோய்த்தன்மை அதிகரித்து நோய்த்தன்மை உடலில் ஏற்படுத்தப்படும். குறிப்பாக வயிறை சுத்தமாக வைத்திருக்காவிட்டால் பல வகையான நோய்கள் ஏற்படும். குடல் பூச்சி, குடல் கிருமி, நாக்குப்பூச்சி, மலப்புழுக்கள் இவையெல்லாம் ஏற்படும். இதனால் பசி மந்தம், உணவின் மீது வெறுப்புத்தன்மை, பசி எடுக்காத சூழ்நிலை எப்பொழுதுமே தோன்றும். அடிக்கடி நமக்கு பித்தவாந்தி ஏற்படும். தலைச்சுற்றல், ஒரு வகையான சிறிது கசப்பு சுவையுடன் உமிழ்நீர் வாயில் ஊறல், இவற்றோடு இல்லாமல் மலச்சிக்கல், மலம் கழித்தால் துர்நாற்றம், பெருவயிறு, ஊதுவயிறு இவையெல்லாம் ஏற்படும். வயிற்றை சுத்தமாக பராமரித்தால் பல்வேறு வகையான நோய்களில் இருந்து நம்மை முழுமையாக பாதுகாத்து கொள்ளலாம். ஆகையால் தான் மாதம் ஒரு முறையாவது வயிற்றை இயற்கை சுகபேதி எடுத்து சுத்தப்படுத்த வேண்டும். அல்லது உணவுகள், காய்கறிகள் மற்றும் இயற்கை பேதி எண்ணெயை எடுத்து வயிற்றை சுத்தமாக பராமரிக்க வேண்டும். அன்பான நேயர்களே, அந்த வகையில் இன்று நாம் வயிற்றை சுத்தப்படுத்தியும் வயிற்றில் இருக்கக்கூடிய மலப்புழுக்களை வெளியேற்றுவதற்கும் குடலை சுத்தப்படுத்துவதற்கும் ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை சுண்டை செடி. அன்பான நேயர்களே, நீண்ட இலைகளையும் பெரிய பெரிய வட்ட வடிவமான இலைகளையும் கொத்து கொத்தான சிறிய வெண்மை நிற பூக்களையும் முட்களுடன் கூடிய ஒரு செடி சுண்டை செடி. இதன் வேர், பூ, காய், பழம், காய்ந்த வற்றல் அனைத்துமே மருத்துவ உலகிற்கு இன்றியமையாத ஒரு மூலிகையாக பயன்படுகின்றன. இந்த சுண்டை செடியிலிருந்து நாம் பயன்படுத்த போகின்ற பொருள் சுண்டைக்காய். அன்பான நேயர்களே, கொத்து கொத்தான பச்சை வண்ணத்தில் சிறு கோலி அளவிற்கு இருக்கக்கூடிய காய்கள் சுண்டைக்காய்கள் மிக சிறந்த கிருமி நாசினி. வயிற்று பொறுமலை தணிக்கும், குடல் புழுக்களை தூய்மை செய்து வெளியேற்றும், குடல் அரிப்பை படிப்படியாக பராமரித்து வயிற்று பகுதியை பாதுகாக்கும், வயிற்று பொறுமல் தீர்ப்பதோடு இல்லாமல் பசி மந்தத்தை நீக்கும், குடல் பகுதியை தூய்மை செய்து பெருகுடல், சிறுங்குடல் வழியாக இருக்கக்கூடிய கிருமிகளை நீக்கி மலக்குடலை முறையாக பராமரிக்கும். இவற்றை கடைந்து சாப்பிடலாம். காய வைத்து சுண்டை வற்றலை மோர்க்குழம்பாக்கி சாப்பிடலாம். வறுத்து சாதத்திற்கு தொட்டுக்கொண்டால் அற்புதமான சுவை ஏற்படும். பச்சையான காய்கறிகளை முறையாக காய்ப்பக்குவம் செய்து சாப்பிட்டால் பல வகையான கிருமிகளை போக்கும் என்பதால் நாம் சுண்டைக்காயும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மிளகு. அன்பான நேயர்களே, மிளகு ஒரு கிருமி நாசினி. இரத்தத்தை தூய்மை அடைய செய்யும். மலப்பூச்சி, மலக்குடல் வழியாக புழுக்கள் ஏற்பட்டால் அவற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் மூலம் இரத்தம்
மாசுபடும். இதனால் இரத்தத்தை தூய்மை செய்வதற்கும் பல்வேறு வகையான இருமல், காய்ச்சல் இவற்றை தணிப்பதற்கும் மிளகு பயன்படுகின்றன. நாம் சுண்டைக்காயை சமையல் செய்யும் போது சுவை அறிவதற்கும் மிளகு தேவைப்படும் என்பதால் மிளகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் வெந்தயம். வெந்தயம் ஒரு கிருமி நாசினி. அதிகப்படியான கசப்பு சுவை உடையது. வயிற்றில் தங்கியுள்ள குடல் புழுக்கள், நாடாப்பூச்சி, நாக்குப்பூச்சி இவற்றை நீக்கும். உடலுக்கு குளிர்ச்சி தரும். மேனியெங்கும் தோன்றக்கூடிய வெட்டை நோயை போக்கி அற்புதமான முறையில் கண்களுக்கும் தலைப்பொடுகு வராமல் பாதுகாக்கும் என்பதால் நாம் வெந்தயத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் ஒரு கிருமி நாசினி. குடல் பகுதியில் தங்கியுள்ள கிருமிகளை நீக்கி உடலுக்கு தேக ஆரோக்கியத்தையும் உடலெங்கும் இருக்கக்கூடிய கிருமிகளை போக்கி நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் என்பதால் நாம் மஞ்சள் தூளையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கறிவேப்பிலை. அன்பான நேயர்களே, குடல் பூச்சி, குடலில் கிருமிகள் இருந்தால் பசிமந்தம் ஏற்படும். ஆகையால் கறிவேப்பிலையை நாம் உணவாக எடுத்துக்கொண்டால் கறிவேப்பிலை மூலம் நமக்கு பசிமந்தம் நீங்கும். வயிறு சுத்தமடையப்படும். இதில் இருக்கக்கூடிய நறுமண எண்ணெய் மூலம் வயிறு சுத்தமடைந்து பல நோய் தொல்லைகள் நீங்கும் என்பதால் கறிவேப்பிலையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் சிறு வெங்காயத்தை நன்றாக நறுக்கி எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, சிறு வெங்காயம் பல வகையான நோய்களுக்கு அருமருந்து. தாது விருத்தி செய்யும், குடலை பாதுகாக்கும், குடல் புண், குடல் பூச்சி, குடற்புழுக்களை நீக்கி உடலுக்கு குளிர்ச்சி தரும் என்பதால் நாம் சிறு வெங்காயத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கல்லுப்பு. அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் விளக்கெண்ணெய். மாதத்திற்கு ஒரு முறை விளக்கெண்ணெயை குடித்து வந்தால் வயிறு சுத்தமடையப்படும். வயிற்றில் இருக்கக்கூடிய பல கிருமிகள் நீங்கி இயற்கை பேதி ஏற்படும். அதோடு மட்டும் அல்லாமல் குழந்தைகளுக்கு மாந்தம், கரப்பான் போன்ற நோய்களை நீக்கி இது உடலை பாதுகாக்கும் என்பதால் விளக்கெண்ணெயும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களையும் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகள் குடல் பகுதியில் தோன்றக்கூடிய பல நோய்களை போக்கியும் வயிற்று பகுதியில் தோன்றக்கூடிய பல நோய்களை நீக்குவதற்கும் குடற்புழுக்களை வெளியேற்றுவதற்கும் நாம் அற்புதமான மருந்து ஒன்றை செய்ய போகின்றோம். அதற்கான செயல்முறையை சிறிது இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.